ரெம்டெசிவிர் மருந்து கொரோனா சிகிச்சையில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரசுக்கு எதிரான தடுப்பு மருந்து இதுவரை கண்டறியப்படவில்லை. எனினும் பெரும்பாலான நாடுகள் ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்துகளை கொரோனா சிகிச்சையில் பயன்படுத்துகின்றன. அண்மையில் கொரோனா தொற்று ஏற்பட்ட அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கூட ரெம்டெசிவிர் மருந்து கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் உலக சுகாதார நிறுவனம் நடத்திய பரிசோதனையில் அமெரிக்காவின் கிலீட் சயின்ஸ் நிறுவனத்தின் ரெம்டெசிவிர் மருந்து கொரோனா சிகிச்சையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என தெரியவந்துள்ளது. இந்த மருந்து கொரோனா இறப்புகளையோ அல்லது சிகிச்சை காலத்தையோ குறைக்கவில்லை என உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. ஆனால் சோதனையின் முடிவுகள் இன்னும் மதிப்பாய்வு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. உலகமே கொரோனாவுக்கு எதிராக போராடி வரும் நிலையில் இந்திய விவசாயிகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் 75வது ஆண்டு தினத்தை குறிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி 75 ரூபாய் சிறப்பு நாணயத்தை காணொலி மூலம் வெளியிட்டார். மேலும் மரபணு திருத்தம் செய்யப்பட்ட 8 தானியங்களின் 17 வகைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பின்னர் உணவு தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்து பேசிய பிரதமர், கொரோனா காலத்தில் 1,50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்கள் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவித்த பிரதமர், உலகமே கொரோனாவுக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்திய விவசாயிகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக உற்பத்தி செய்திருப்பதாக தெரிவித்தார். கொரோனா கால பொருளாதார நெருக்கடிகளை இந்தியாவை விட இலங்கை, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சிறப்பாக கையாண்டுள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர், நடப்பாண்டில் இந்திய பொருளாதாரம் 10.3% சரியும் என சர்வதேச நிதியம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா போன்ற நமது அண்டை நாடுகள் கூட இந்தியாவை விட அதிக வளர்ச்சி காணும் என சர்வதேச நிதியம் கூறியிருப்பதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது மோடி அரசின் மற்றொரு சாதனை என கேலியாக ராகுல் குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி வரி பற்றாக்குறையை ஈடுகட்ட மாநில அரசுகளுக்கு மத்திய அரசே கடன் பெற்றுத்தரும் அறிவிப்புக்கு மூத்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் வரவேற்பு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அறிவிப்பு சரியான திசையை நோக்கிய நகர்வு என ப. சிதம்பரம் ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். மேலும் முதற்கட்ட கடன் தொகையை பெற்றுத் தருவதற்கு தெரிவித்துள்ள அதே உறுதிமொழிகளையே அடுத்த கட்ட கடன் தொகையை பெற்றுத் தருவதற்கும் பின்பற்ற வேண்டும் என ப. சிதம்பரம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா மாநிலத்தில் மழை தொடர்பான விபத்துகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளது. இதில் தலைநகர் ஹைதராபாத்தில் மட்டும் 11 பேர் இறந்துள்ளதாக தெலங்கானா மாநில அரசு தெரிவித்துள்ளது. மழை வெள்ளத்தால் 5,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ள நிவாரண பணிகளுக்கும் மறுசீரமைப்பு பணிகளுக்கும் உடனடியாக 1,350 கோடி ரூபாய் விடுவிக்குமாறு மத்திய அரசை தெலங்கானா அரசு கோரியுள்ளது. மகாராஷ்டிராவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கித் தவித்த 20,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கர்நாடகாவிலும் பல பகுதிகளில் வெள்ளம் வடியாத நிலை உள்ளது. பெரும்பாலான அணைகள் நிரம்பியிருக்கும் நிலையில் அவற்றில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. தெலங்கானாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்த ஆளும் கட்சி தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி எம்எல்ஏ மீது மக்கள் செருப்பை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழை மற்றும் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரெங்காரெட்டியும் ஒன்று. அங்கு ஆளும் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர் மஞ்சிரெட்டி கிஷன் அவரது ஆதரவாளர்களுடன் காரில் சென்றார். அப்போது நிவாரண உதவிகள் எதுவும் வழங்காமல் சேதங்களை மட்டும் பார்வையிட்டதாக கூறி சட்டமன்ற உறுப்பினர் மீது மக்கள் செருப்பை வீசினர். சட்டமன்ற உறுப்பினரின் வாகனமும் அப்பகுதிவாசிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லியில் புதிய மின்சார வாகனங்களுக்கு பதிவு கட்டணத்தில் இருந்து விலக்களித்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஏற்கனவே சாலை வரியில் விலக்களிக்கப்பட்ட நிலையில் தற்போது பதிவு கட்டணத்தில் இருந்தும் விலக்களிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபடுவது தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வாகனங்களின் பயன்பாடும் அதிகரித்து வருவதால் இந்த முடிவு எடுக்கப்படுவதாக செய்தியாளர்களை சந்தித்த கெஜ்ரிவால் தெரிவித்தார். முதல்வரின் இந்த அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள டெல்லி போக்குவரத்து அமைச்சர் கைலாஷ் கெலோட், மின்சார வாகனங்கள் வாங்க விரும்புவோருக்கு இந்த அறிவிப்புகள் மிகப்பெரிய நிவாரணம் என தெரிவித்தார். ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை டெல்லியில் 2,629 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மொத்த மின்சார வாகனங்களின் எண்ணிக்கை 1,00,000-ஐ நெருங்குகிறது. இந்தியர்களின் சராசரி ஆயுட்காலம் கடந்த 20 ஆண்டுகளில் கணிசமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது.
லான்செட் மருத்துவ இதழில் வெளியாகியுள்ள ஆய்வுக் கட்டுரையில் 1990ஆம் ஆண்டில் இந்தியர்களின் சராசரி வயது 59.6 இருந்ததாகவும் 2020இல் இது 70.8 அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சராசரி வயது மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுவதாகவும் கேரளாவில் 77.3 உள்ள சராசரி வயது உத்தரப்பிரதேசத்தில் 66.9 மட்டுமே இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சராசரி வயது அதிகரிப்பிற்கு மருத்துவ வசதிகள் அதிகரித்திருப்பதே காரணம் என்றும், அதே நேரம் நோய்கள், உடல் குறைபாடுகளுடன் வசிப்பதில் குறைவு ஏதும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. காற்று மாசுபாடு, உயர் இரத்த அழுத்தம், புகையிலை பொருட்கள் பழக்கம், சத்து குறைந்த உணவு இந்தியாவில் அதிக இறப்புகளுக்கு காரணம் என்றும் மருத்துவ கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதை தடுக்க கோரிய வழக்கில் டாஸ்மாக் நிர்வாகத்திடம் விளக்கம் பெற அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மதுரை வில்லாபுரம் காலனியைச் சேர்ந்த மருதுபாண்டி என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் மது பாட்டில்களில் அச்சிடப்பட்டுள்ள நிர்ணய விலைக்கே விற்பனை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும், மதுபோதை மறுவாழ்வு மையங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமர்வு டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்கள் அதிக விலைக்கு விற்கப்படும் விஷயம் குறித்து டாஸ்மாக் நிர்வாகத்திடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க அரசு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நவம்பர் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். கேரள மாநிலம் இடுக்கியில் சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மூணாறு, தேக்கடி, இரவிகுளம் தேசிய பூங்கா ஆகியவை கடந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் திறக்கப்பட்ட நிலையில் இதர சுற்றுலா தலங்களான ராமக்கல்மேடு, வாகமன், பொன்முடி, ஆனைமுடி, அஞ்சுருளி, ஸ்ரீநாராயணபுரம் அருவி உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா ஊரடங்கால் பல மாதங்களாக வீடுகளில் முடங்கிய உள்ளூர் மற்றும் கேரள மாநிலத்தின் இதர மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் சுற்றுலா தலங்களுக்கு வருகை தர தொடங்கியுள்ளனர். சென்னையில் வரத்து குறைந்துள்ளதால் வெங்காயத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 40 முதல் 45 லாரிகள் வரக்கூடிய இடத்தில் வெறும் 20 முதல் 25 லாரிகளே வெங்காயம் வரத்து உள்ளது. குறிப்பிட்ட வாகனங்களுக்கு மட்டுமே சரக்கு இறக்க அனுமதி கொடுக்கப்படுவதால் வெங்காய வரத்து குறைந்திருப்பதாக சிறு மொத்த காய்கறிகள் வியாபார சங்கத்தினர் தலைவர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். 10 நாட்களுக்கு முன் பெரிய வெங்காயத்தின் விலை கிலோவுக்கு 25 முதல் 30 ரூபாயாக இருந்த நிலையில் படிப்படியாக விலை அதிகரித்து கிலோ 60 முதல் 65 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதேபோல் சின்ன வெங்காயத்தின் விலையும் உயர்ந்து கிலோவுக்கு 70 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. சென்னையில் ரஜினி ஃபார் சேஞ்ச் என்ற வாசகத்துடன் பல பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. ரஜினிகாந்த் அரசியல் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அவருடைய மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியல் குறித்த வாசகங்களுடன் சுவரொட்டிகளை ஒட்டி வந்தனர். குறிப்பாக அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போது இல்லைனா எப்பவும் இல்லை என்ற வாசகத்துடன் ரஜினி மக்கள் மன்றத்தினர் போஸ்டர்களை ஒட்டினர். ஆனால் தற்போது சென்னை திருவான்மியூர், தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் ரஜினி மக்கள் மன்றத்தை சாராதவர்கள் ரஜினிகாந்தின் புகைப்படங்களுடனும் மாற்றத்திற்கான ரஜினி என்ற பொருள் தரும் ஆங்கில வாசகத்துடனும் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். இதேபோல் இன்னும் சில பகுதிகளிலும் போஸ்டர்களை ஒட்டி வருகின்றனர். திருச்சி சரகத்தில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற பகுதிகளாக 30 இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜெயராம் தெரிவித்துள்ளார். திருச்சியில் குழந்தைகள் நல காவலர்களுக்கு ஒருநாள் பயிற்சி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழலை மாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றங்கள் நடக்காமல் இருக்க தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். போதிய ஆதாரங்கள் இல்லாமல் பாலியல் குற்றங்களில் குற்றவாளிகள் வெளியே வருவதை தவிர்க்கும் வகையில் கூடுதலான ஆதாரங்களை திரட்டுவது, விசாரணை மேற்கொள்வது குறித்தும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் ஜெயராம் தெரிவித்துள்ளார். அமாவாசையொட்டி அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் சாமுண்டீஸ்வரி கோயிலில் மகா பிரத்யங்கரா தேவிக்கு மிளகாய் சண்டியாகம் நடைபெற்றது. புரட்டாசி கடைசி நாளில் அமாவாசை வந்த நிலையில் இந்த சண்டியாகத்தில் மூட்டை மூட்டையாய் மிளகாய் கொண்டு வரப்பட்டு யாகத்தில் கொட்டப்பட்டது. மேலும் முக்கனிகள், கரும்பு, முந்திரி, திராட்சை உள்ளிட்ட பழங்களும் வேர்களும் யாகத்தில் இடப்பட்டன. முகக்கவசம் அணிந்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. மஞ்சள், வேப்பிலை நீரால் கை கால் கழுவிய பின்னரே கோயிலுக்குள் அனுமதி வழங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் தீண்டாமை வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா பெரியசாமிக்கு நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவரது கணவரை கைது செய்ய வேண்டும் என்றும் தீண்டாமைக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பினர். பெற்ற குழந்தைகளை குளத்தில் மூழ்கடித்து கொலை செய்த தாயிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் நச்சிகேந்தல் கிராமத்தில் கணேசன் சுகன்யா தம்பதி வசித்து வருகின்றனர். இவர்களின் குழந்தைகளான சந்தோஷ்கா, சாய் கிருஷ்டிக் காணாமல் போயினர். பதறிப்போன தந்தை கணேசன் உறவினர்களுடன் அக்கம்பக்கத்தில் தேடியுள்ளார். அப்போது வீட்டிற்கு அருகில் உள்ள குளத்தில் 2 குழந்தைகளும் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளனர். இதுகுறித்து விசாரணையில் தாய் சுகன்யாவை தனது குழந்தைகளை கொலை செய்திருப்பது தெரியவந்துள்ளது. தம்பதிக்குள் பிரச்சனை ஏதும் இல்லை என கூறப்படும் நிலையில் சுகன்யா தனது குழந்தைகளை கொலை செய்தது ஏன் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் 2 சிறுமிகளை 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மேலும் ஒரு சிறுவனை காவல்துறையினர் பிடித்துள்ளனர். சிறுமிகளின் தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் சிறுமிகளை மிரட்டியும் அச்சுறுத்தியும் 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த வழக்கில் 75 வயது முதியவர் உள்பட 10 பேரை காவல்துறையினர் ஏற்கனவே கைது செய்த நிலையில் தற்போது ஒரு சிறுவனை பிடித்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினர். விருதுநகர் நகராட்சி சார்பில் நடைபெறும் வடிகால் அமைக்கும் பணியில் பள்ளிச் சிறுவர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 34 லட்சம் ரூபாய் செலவில் அகமது நகரில் வடிகால் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக 8 அடி பள்ளத்தில் கான்கிரீட் போடும் பணியில் சமூக இடைவெளியும் இன்றி, முகக்கவசமும் இன்றி மற்ற பணியாளர்களுடன் பள்ளி மாணவர்களும் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக கண்காணித்து சிறுவர்கள் பணியமர்த்தப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பெரம்பலூர் மாவட்டம் நக்கசேலம் பகுதியில் இயங்கி வரும் கனரா வங்கியில் தமிழ் மொழியில் அச்சடிக்கப்பட்ட படிவங்கள் வழங்கப்பட்டன. இந்த வங்கியில் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் அச்சடிக்கப்பட்ட படிவங்கள் வழங்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கினர். இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக தமிழ் மொழியிலும் அச்சடிக்கப்பட்ட படிவங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. சென்னை திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் உண்டியல்கள் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தியாகராஜர் சன்னதியில் வைக்கப்பட்டிருந்த 2 உண்டியல்கள் உடைக்கப்பட்டிருந்தன. தகவல் அறிந்து சென்ற திருவான்மையூர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நபர் ஒருவர் உண்டியலை உடைத்து கொள்ளையடிக்கும் காட்சி பதிவாகி இருந்தது. கடந்த 26ஆம் தேதி உண்டியலில் இருந்து பணத்தை எடுத்துவிட்டதால் சுமார் 10,000 ரூபாய் மட்டுமே இருக்கலாம் என கோயில் நிர்வாகம் கூறியிருக்கிறது. நெல்லையில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா பாளையங்கோட்டை ஆயிரத்தம்மன் கோவில் உட்பட 12 திருக்கோவில்களில் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பாளையங்கோட்டையில் உள்ள பிரதான அம்மன் கோவிலான ஆயிரத்தம்மன் கோவிலில் கொடிப்பட்டம் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 18 வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது. பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் குலசேகரன் பட்டினம் தசரா திருவிழா நாளை தொடங்க உள்ள நிலையில் அர்ச்சகர் 3 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மைசூருக்கு அடுத்தபடியாக பிரசித்தி பெற்ற குலசேகரன் பட்டினம் தசரா திருவிழா முதல் முறையாக பக்தர்களின்றி நாளை தொடங்க உள்ளது. தினசரி ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ள 8000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாளை தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் குலசை அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயிலில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் அர்ச்சகர், உதவி அர்ச்சகர் மற்றும் டைபிஸ்ட் ஆகிய 3 கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது. இதனையடுத்து கோயில் முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நீலகிரி மாவட்டம் உதகையில் கேட்பாரற்று நின்றிருந்த ஜீப்பில் இளைஞர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏடிசியில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் நீண்ட காலமாக நின்றிருந்த ஜீப்பில் இருந்து திடீரென துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஜீப்பை திறந்து பார்த்தபோது பலத்த காயங்களுடன் 35 வயது மதிக்கத்தக்க இளைஞரின் சடலம் இருப்பது தெரியவந்தது. உடலை மீட்ட காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்த நபர் காந்தல் பகுதியைச் சேர்ந்த சிவா என்பது தெரியவந்தது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே சாக்கில் வைத்து முட்புதரில் வீசப்பட்ட பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது. வில்லவராயன்பட்டியில் நீர்த்தேக்க தொட்டி அருகே அமைந்துள்ள பாலத்தில் சாக்குப்பையில் இருந்து குழந்தையின் அழுகுரல் கேட்டுள்ளது. சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் சாக்குப்பைக்குள் பிறந்து 10 நாட்களேயான குழந்தையை கண்டெடுத்தனர். உடனடியாக அந்த பச்சிளம் குழந்தையை தூக்கிக் கொண்டு பூதலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து தஞ்சை சைல்ட் லைனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் அதிகாரிகள் வந்து பச்சிளம் குழந்தையை அங்கிருந்து ஆம்புலன்ஸில் தஞ்சை அரசு மருத்துவமனை குழந்தைகள் பிரிவுக்கு அனுப்பி வைத்தனர். முதலுதவிக்கு பின் குழந்தை ஆரோக்கியமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.
வைகை அணையிலிருந்து விவசாயத்திற்கு திறந்துவிடப்பட்ட தண்ணீரின் அளவு கணிசமாக குறைந்தது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கு விவசாயத்திற்காக வைகை அணையிலிருந்து 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. தற்போது போதிய மழை இல்லாததாலும் அணையின் நீர்மட்டம் குறைந்ததாலும் பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 1130 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது.